நடிகர் சங்க தேர்தல் பொதுச் செயலாளர் பதவிக்கு ராதாரவியை எதிர்த்து மோதப் போகிறேன் என நடிகர் விஷால் அறிவித்துள்ளார். நடிகர் சங்க கட்டிடம் விவகாரம் தொடர்பாக சரத்குமார் அணிக்கும் விஷால் அணிக்கும் காரசாரமான வாக்குவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. ஒருவர் மீது ஒருவர் புகார்களை அடுக்கி வருகிறார்கள். இந்த நிலையில் ஜூலை 15ஆம் தேதி நடிகர் சங்க தேர்தல் நடைபெற இருக்கிறதா. இந்த தேர்தலில் தலைவர் பதவிக்கு சரத்குமார் தலைமையிலான அணி மீண்டும் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது. மேலும் பொதுச் செயலாளர் பதவிக்கு ராதாரவி போட்டியிடுகிறார். தற்போது ராதாரவி உள்ளிட்ட சரத்குமார் தலைமையிலான அணியினர் தங்களுக்கு ஆதரவு திரட்டும் பணியில் தீவிரமாக இறங்கியுள்ளனர். இந்த நிலையில் சமீபத்தில் தனியார் தொலைக்காட்சியில் நடிகர் சங்க தேர்தல் குறித்த விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் நடிகர் சங்க பொதுச் செயலாளர் ராதாரவி, நடிகர் SP சேகர், தயாரிப்பாளர் ராஜன் ஆகியோரும் கலந்து கொண்டு நடிகர் சங்க தேர்தல் குறித்து விவாதித்தனர். அப்போது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய நடிகர் விஷால், நடிகர் சங்க தேர்தலில் பொதுச் செயலாளர் பதவிக்கு ராதாரவியை எதிர்த்து நான் களமிறங்கப் போகிறேன் என்று கூறினார். இந்த நிலையில் ஜூன் 14ஆம் தேதி ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு நடைபெற்ற மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார் விஷால். அப்போது நடிகர் சங்க தேர்தல் தொடர்பாக விஷாலிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு விஷால், நடிகர் சங்க விவகாரத்தை பொறுத்த வரையில் 5 சினிமாஸ் நிறுவனத்திற்கு போடப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்து மீண்டும் நடிகர் சங்க கட்டிடம் கட்டப்படும் என்று அறிவித்தால் போட்டியில் இருந்து ஒதுங்க தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு தேவை நடிகர் சங்கத்திற்கு ஒரு கட்டிடம், அவ்வளவுதான். ஒரே சங்கத்தில் இருந்து கொண்டு சண்டையிட்டுக் கொள்வது நல்லதாக இல்லை. நாங்கள் தேவையில்லாமல் எந்த நடிகர்களுடனும் பிரச்சனை செய்யவில்லை. MGR, சிவாஜி உள்ளிட்டவர்கள் கட்டிய கட்டிடத்தை இடித்துவிட்டு மல்டிபிளக்ஸ் கட்ட அனுமதிக்க மாட்டோம். மல்டிபிளக்ஸ் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டுவிட்டு நடிகர் சங்கத்தை கட்டினால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறினார் விஷால்.